சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கடந்த சில நாட்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரே நம்முடைய நல்ல தலை சாய்க்கும் கல்லாக, அவரே நம்முடைய நல்ல ஏணியாக, அவரே நம்முடைய வானத்தின் வாசலாக இருக்கிறதை நாம் பார்த்து வந்தோம். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபு கண்ட தரிசனத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் வரும்பொழுது அந்த இடத்தில் யாக்கோபு இவ்விதமாக அந்த ஸ்தலத்திற்கு பெதேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அன்பானவர்களே, எந்த இடத்தை குறித்து சொல்கிறது? லூஸ் என்றால் முதலாவதாக யாக்கோபு வந்து எந்த இடத்தில் ஒரு கல் எடுத்து அதில் தலை சாய்த்து ஒரு பரலோக தரிசனத்தை கண்டானோ அந்த இடத்தினுடைய பெயர் தான் லூஸ் என்று சொல்லி தெரியும். ஆனால் அந்த சொப்பனத்தினுடைய கடைசியில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு விதமாக அறிக்கை பண்ணுகிறான், இந்த இடத்தில் உண்மையாகவே கர்த்தர் இருந்தார், நான் அதை அறியாமல் இருந்தேனே என்று சொல்லி. ஆமேன். பாருங்க அன்பானவர்களே, அந்த இடத்தினுடைய பெயர் லூஸ் என்று இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் கர்த்தருடைய நிழலாய் இருந்த அந்த தலை சாய்க்கும் கல் இருந்ததினாலே, வானத்துக்கு நேராக திறக்கப்பட்டு இருக்கிற அந்த ஏணி இருந்ததினாலே அந்த இடத்தினுடைய சூழ்நிலை மாறி அது மெய்யாகவே ஒரு பெதேலாக மாறிட்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் ஒரு லூஸ் போன்ற ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு கூட நமக்கு நிரந்தரமான ஒரு தொடர்பு உண்டானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தலை சாய்க்கும் கல்லாக இருந்தால், இயேசு கிறிஸ்து என்னதான ஏணி பரலோகத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நேராக திறந்திருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெதேல் என்னதான அனுபவத்துக்கு நேராக மாறும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதுவரைக்கும் அந்த இடம் லூஸ் தான். ஆனால் எப்பொழுது அந்த பரலோக தரிசனம் வெளிப்பட்டதோ அப்பொழுதில் இருந்து அது பெதேலாக மாறுகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இது போல ஒரு லூஸ் போன்ற அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏணியான கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெதேல் ஹவுஸ் ஆஃப் காடாக மாறிவிடும். நம்ம யாருமே வெறுமையான ஒரு அனுபவம் வழியாக போக நம்முடைய பரலோக தகப்பன் வாஞ்சிக்கவில்லை. அவருடைய வாஞ்சை ஆசையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் தெய்வ வீடாக மாற வேண்டும் என்பதுதான். நாம் ஒவ்வொருவரும் ஒரு பெதேலாக மாற வேண்டும் என்பதுதான். அன்பானவரே, உங்களுடைய வீடு ஒருவேளை ஒரு லூஸ் அனுபவத்துக்குள் இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு லூஸ் அனுபவத்துக்கு இருக்கிறதோ? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் ஒரு லூஸ் அனுபவத்துக்குள் இருக்கிறதா? மெய்யாகவே இன்றைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிற அந்த ஏணியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்க விசுவாசத்தோடு கூட அந்த ஏணி வழியாக ஏற உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்களான்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய அனுபவங்கள் மாறி, நீங்கள் ஒரு தேவ வீடு, ஒரு பெதேல் என்று மற்றவர்கள் அறிக்கை பண்ணுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மாறும். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு அனுபவத்துக்கு நேராக திரும்ப வாஞ்சிக்கிறீங்க? ஒருவேளை ரொம்ப சுயமாக முயற்சித்து சோர்ந்து இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற நபர்கள் நீங்களாக இருக்கலாம். நான் வேலை செய்யாமல் இல்லையே, நான் உழைக்காமல் இல்லையே, நான் பாடுபடாமல் இல்லையே, நான் படிக்காமல் இல்லையே என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாரா? திறக்கப்பட்ட ஒரு பரலோகம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இனி முதல் லூஸ் அல்ல, ஒரு பெதேலாக மாறுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது அன்பானவர்களே, எந்த கசப்பான எந்த லூசான அனுபவத்தையும் நன்மையாக பெதேலாக மாற்ற நம்முடைய தகப்பனுக்கு முடியும். ஹல்லேலூயா. இந்த பெதேல் இந்த யாக்கோபு பெயர் போட்ட இந்த பெதேல் ஹல்லேலூயா நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பின்ன வேத புத்தகத்தில் அநேக இடத்திலே ஸ்தானம் பிடித்த ஒரு முக்கியமான இடமாக பெதேலை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் வெறுமையாக ஒன்றுமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெதேலாக மாற்றுவது மட்டுமல்ல,
அநேக நபர்களுக்கு ஆசீர்வாதமாக அநேகம் வரலாறுல இடம் பிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசுவானவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு சொல்லுங்க, அப்பா இனி இந்த வெறுமையான அனுபவம் வேண்டாம், அப்பா இனி இந்த லூஸ் என்னதான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம், மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலையினுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதை நான் அனுபவிக்க வேண்டுமே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தருடைய சத்தம் ஆமென் நீங்க இருக்கிற இடத்தில் கேட்கப்படும். அவர் எவ்விதமாக யாக்கோபுக்கு தரிசனத்திலே ஆமென் அவன் யாக்கோபு மேல வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அவர் சொன்னாரோ, வாக்குத்தத்தங்களை சொன்னாரோ, இது போல உங்களுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் சித்தம் என்னவென்று சொல்லி அவர் இனி வரும் நாட்களிலே உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மெய்யாகவே உங்களுடைய அருகாமையில் வருகிற ஒவ்வொரு நபர்களும் தெய்வ பிரசன்னம் அனுபவித்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்த, தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களிடத்தில் இருந்து ருசி பார்த்த நீங்க ஒரு பெதேல் என்பதை, தேவன் தங்கும் வீடு என்பதை ஹல்லேலூயா மெய்யாகவே மற்றவர்கள் அறிக்கை பண்ண போகிறார்கள். ஹல்லேலூயா. பெதேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட். ஆமென். அன்பானவர்களே, புதிய உடன்படிக்கையில் வரும்பொழுது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்கள் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த மர்மம் என்று சொல்லி. அன்பானவர்களே, இப்பொழுது கிறிஸ்து தங்கும் இடம் நீங்க தான். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது அதிகாரம் சொல்கிறது, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவ ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ யார் இந்த பெதேல்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் இந்த பெதேல். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஹவுஸ் ஆஃப் காட், தேவன் தாபரிக்கும், தேவன் தங்கும் இடமாயிருக்கிற பெதேலாக என்னையும் உங்களையும் மாற்றுவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த நாளில் எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கே ஒரு உறவே இல்லாத ஒரு அனுபவமாக இருந்தால் இன்னைக்கு சொல்லுங்க, என்னை ஒரு பெதேலாக மாற்ற வேண்டுமே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத பேதுரு, வெறுமையாக இருந்த மனுஷன், ஆமென், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசுவானவர் வந்தார். முதலாவதாக போட்டுக்கு வந்தார், பின்ன இதயத்தில் வந்தார். வாழ்க்கை முழுவதுமாக இயேசு ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். என்ன ஆயிற்று? ஆமென், அந்த மனுஷன் ஒரு பெதேலாக மாற ஆரம்பித்தான். என்ன நடந்தது தெரியுமா அன்பானவர்களே? ஆமென். இந்த பேதுரு நிற்கிற இடத்தில் நோயாளிகளை கொண்டு வந்து படுக்க போட்டார்கள். அந்த மனுஷனுடைய நிழலாவது பட வேண்டும் என்று சொல்லி பல ஊர்களில் இருந்து பிணியாளிகளை கொண்டு வந்து பேதுருடைய நிழலாவது பட வேண்டும் என்று சொல்லி அம்மேன் வழிகளிலே அம்மேன் கொண்டு வந்து வைத்தார்கள். அன்பானவர்களே, பாருங்க, இந்த ஆலயம், இந்த ஹவுஸ் ஆஃப் காட், இந்த பெதேல் கடந்து போகும்போது நிழலாவது தட்டினால் சுகம் வரும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த தலைமுறையில என்னையும் உங்களையும் தான் கர்த்தர் ஒரு பெதேலாக மாற்ற வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய உள்ளங்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்க நம்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தருடைய வீடாக மாற்றி உங்களிடத்தில் இருந்து தெய்வ மகிமை மற்றவர்கள் காணும்படியாக ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமென். இன்றைக்கி நீங்கள் ஆமென் கர்த்தருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமென். தொடர்ந்து பாருங்க, யாக்கோபு என்ன ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ஆமென் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, இந்த இடத்தில் ஆமென் யாக்கோபு அங்கிட்டு கர்த்தரிடத்திலே சில விஷயங்களை டிமாண்ட் பண்றதை பார்க்கிறோம். ஆமென். போகிற வழிகள் எல்லாம் என்னோடு கூட இருக்கணும், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றணும். ஆமென். உண்ண உணவு, உடுக்க உடை, இதெல்லாம் கர்த்தரை எனக்கு தந்திருந்தால் ஆமென் கர்த்தரே எனக்கு தெய்வமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்காக இதை எல்லாம் இங்கிட்டு செய்கிறார். ஆமென். நாம் போகிற வழிகளெல்லாம் நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். உண்ண உணவு, ஆமென் ஹல்லேலூயா, உடுக்க உடை, இதையெல்லாம் தந்தும் எத்தனை பேர் அறிக்கை பண்ணுகிறீங்க, கர்த்தாவே இதையெல்லாம் தந்த நீரே என் கர்த்தராய் இருக்கிறீர் என்று சொல்லி.
அன்பானவர்களே, ஆமென். இது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விசாரிக்கிறவராக, எந்த நன்மைக்கும் குறைவில்லாதவராக நம்மை நடத்துபவராக இருந்தும் எத்தனை பேர் இந்த ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்றீங்க? அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட, கர்த்தாவே நீர் ஒருவரே என் கர்த்தர், நீர் மட்டுமே என் கர்த்தர் என்பதை ஆமென் அதை அறிக்கை பண்ணி நாள்தோறும் இந்த கர்த்தரோடு இருக்கிற உறவிலே முன்னாடி போகிறீங்க. யாக்கோபு சொல்கிறது, இப்படி சமாதானத்தோடு என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்ப பண்ணினால் இப்பொழுது நான் வைத்திருக்கிற இந்த கல் கர்த்தருக்கு ஒரு ஆலயமாக மாறும் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆனால் யாக்கோபனுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால், திரும்பி வரும்போது ஒருபோதும் ஆமென் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை, ஒரு வீட்டை அந்த இடத்தில் பெதேல்ல கட்ட யாக்கோபால முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு நன்மை செய்த, நம்மை விசாரிக்கிற, நமக்கு உணவு ஆமென், உடை ஆமென் இதையெல்லாம் தந்து நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மையே ஒரு வீடாக எண்ணி ஆமென் வீட்டை ஆமென் ஆயத்தம் பண்ணி அவர் அதில் வாசமாக இருக்கிறாரே. ஆமென். இதை நாம் அற்பமாக எண்ணுகிறோமா? இல்லை, மெய்யாகவே கர்த்தர் தங்கும் ஆலயம் நான் தான், இந்த ஆலயத்தை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் தெய்வ மகிமை வெளியரங்கமாகும்படி ஆலயத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தரோடு கூட எனக்கு ஒரு உறவு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களை வாழ்க்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீங்க? அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் அவர் நம்மை விசாரிக்கிறவரும் நம்மை காண்கிற தேவனுமாக இருக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும் போது இந்த ஒரு உணர்வு எத்தனை பேருக்கு வருகிறது? நானே கர்த்தருடைய வீடாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஒரு ஆலயத்துக்குள்ளே போகும்போது நம்ம எவ்வளோ பயபக்தியோடு கூட இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நீங்களாக இருக்கிற ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதினாலே எவ்வளவுக்கு அதிகமாக உங்களையே நீங்கள் பரிசுத்தத்தோடு கூட காத்துக்கொள்றீங்க. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கும் போது ஆமென் ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, உம்முடைய சித்த பிரகாரமாக ஆமென் நீர் விரும்புவது போல ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போக நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன். உமக்கு சித்தமில்லாத ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஆமென். உம்முடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக என்னை பரிபூர்ணமாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, கடைசியாக யாக்கோபு எதை சொல்லி நிறுத்துகிறான்? ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நம் நிம்மதியோடு கூட என்னுடைய தகப்பன் வீட்டில் திரும்பினால் ஆமென் இந்த கல் நிற்கிற இடம் இந்த தேவனுக்கு வீடாக மாறும் என்று மட்டுமல்ல, எனக்கு எல்லாவற்றிலேயும் நான் தசம பாகத்தை கர்த்தருக்காக கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உழைக்க ஆரோக்கியம் தந்தவர் கர்த்தர். ஆமென். நல்ல வேலை தந்தவர் கர்த்தர். ஆமென். இதுவரைக்கும் இந்த பூமியில் உங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டது ஆமென் கர்த்தர். ஆமென். ஆனால் எத்தனை பேர் உங்களுடைய தசம பாகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஆமென். 10% அது ஆபிரகாம் ஆமென் ஹல்லேலூயா தம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு ஆமென் முதல் விஷயம். ஆமென். ஆபிரகாம் மெல்கிசேதேக் தன்னை எதிரிட்டு வருவதை கண்டு அவன் கொள்ளை கொண்டு வந்த எல்லாவற்றிலேயும் 10% மெல்கிசேதேக் என்ற ராஜாவும் அதே நேரத்தில் தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்த மெல்கிசேதேக் என்ற ராஜாவுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக் கேட்டு வாங்கவில்லை, ஆனால் ஆபிரகாம் தானாகவே 10% ஆமென் ஹல்லேலூயா இந்த தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படி கொடுக்கிறது? எபிரேய மொழியிலே 10 என்றதான நம்பருக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால் கர்த்தருடைய கை என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆபிரகாம் அப்படி செய்கிறான்? ஆபிரகாம் ஆமென் தான் யுத்தம் ஜெயித்து வந்த எல்லாவற்றிலேயும் இது என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய கையினால் வந்த உழைப்பினால் வந்த நன்மை அல்ல, இதில் கர்த்தருடைய கை இருந்தது, கர்த்தருடைய கைதான் இந்த ஜெயத்தை எனக்கு தந்தார் என்று வெளிப்பாட்டில் அறிந்துதான் 10% மெல்கிசேதேக்குக்கு கொடுக்கிறார். பாருங்க, அந்த வம்சத்தில் வந்த அதே யாக்கோபும் கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணுகிறது? என்ன நான் ஆமென் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட திரும்புவேன் என்று சொன்னால் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலையும் 10% ஆமென் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆமென் எத்தனை பேர் உங்களுடைய உழைப்பில் எல்லாம் கர்த்தருடைய கை காண்கிறீங்க? தசம பாகத்தில் ஒருபோதும் நாம் கர்த்தரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது.
மல்கியாவினுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது அந்த இடத்தில் கர்த்தர் ஜனத்தை பார்த்து சொல்கிறார், ஆமென், தசம பாகத்தில் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆமென். 1/10 நீங்கள் மெய்யாகவே கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படியாக கொண்டு வந்தால் வானத்தினுடைய பல கனிகள் திறந்து நான் உங்களை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டுமா? நீங்கள் தசம பாகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மெய்யாகவே பரலோகத்தினுடைய வாசல்கள் திறந்து கர்த்தர் எல்லா நன்மையினாலும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சத்திலேயாவது பெரிய காரியத்திலேயாவது தசம பாகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பரலோக சுதந்திரங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் தேடி வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதத்தினுடைய பொருளாதார பிளஸ்ஸிங்கினுடைய ஒரு திறவுகோல் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அது வேற ஒன்றுமல்ல, உங்களுடைய தசம பாகத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. ஏதோ வருகிறதுல ஒரு சின்ன பங்கு என்றல்ல, மெய்யாகவே உங்களுடைய கரத்தில் வருகிறதில் 10ல் 1 மாற்றி வைத்து கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியக்காரர்களுடைய கையில் அது கொண்டு வந்து கொடுத்து ஹல்லேலூயா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை கண்டு நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று அறிந்து அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட தேவ செய்தியின்படியாக உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் கர்த்தருடைய கருத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற, உங்களுடைய குறைவுகளை மாற்றி உங்களை மெய்யாகவே பெதேல் என்றதான அனுபவத்தில் கொண்டு வருகிற சில திட்டங்கள் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்ன குறைவுகளோடு கூட இருந்தாலும், எஸ்பெஷலி பொருளாதாரத்தில் சிக்கல்களோடு குறைவுகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சில பொருத்தனைகளை செய்து கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி எல்லா பரலோக நன்மைகள்னாலும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களை கேட்கிற யாராவது ஒரு நபர் ஒரு லூஸ் அனுபவத்தில் குறைவோடு கூட பிரச்சனைகளோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெதேலாக மாற வேண்டுமா? லூஸை பெதேலாக மாற்றுகிற இயேசுவானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய நல்ல பரலோக தகப்பனே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற யாரெல்லாம் உம்முடைய பரிசுத்த கரத்தில் தம்முடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுக்கிறார்களோ இவர்கள் வாழ்க்கைகள் மாறட்டும் அப்பா. எந்த இடத்தில் குறைவுள்ளவர்களாக ஒரு லூஸ் அனுபவத்தில் இருக்கிறார்களோ அப்பா, இப்பொழுதே மெய்யாகவே ஒரு நிறைவினுடைய அனுபவம், ஒரு பெதேலினுடைய அனுபவம் இவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இவர்கள் மெய்யாகவே ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் காணட்டும் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற இயேசுவானவர் இவர்கள் வாழ்க்கையில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதிலிருந்து வாழ்க்கைகளுக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரட்டும் கர்த்தாவே. அப்பா, இவர்களுக்கு உணவு உடுக்க உடை கொடுத்த இவர்களை பாதுகாத்த அந்த கர்த்தர் இவர்களுடைய கர்த்தர் என்பதை இவர்கள் அறிக்கை பண்ணட்டோம்ப்பா. இவர்கள் தசம பாகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றிலையும் அந்த செழிப்பை காண்பார்களாக தகப்பனே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தாவே, செல்லா என்ற நபர் பொருளாதாரத்தில் பயங்கர சிக்கல்களோடு இருக்கிற அந்த நபர் அந்த வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா. அப்பா, கை அசைத்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வலது கரத்தில் அப்பா சில கட்டுகளோடு கூட இருக்கிற ஒரு நபர் இப்பொழுதே கர்த்தர் ஆவியானவர் அந்த கரத்தை தொட்டு சுகமாக்குவதற்காக நன்றி கர்த்தாவே. சில சங்கிலிகள் அவிழ்ந்து கர்த்தாவே சில விடுதலைகள் நடப்பதற்காக நன்றி அப்பா. கை கால்களில் கட்டி போட்டு இருக்கிறது போல் இருக்கிற சில அனுபவங்கள் விலகட்டும். ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிற சத்ருவனுடைய கட்டுகள் அவிழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன குழப்பத்தில் இருக்கிற சில மன நோயாளிகள் அப்பா இருக்கிற அந்த குடும்பங்கள் அந்த இடத்தில் கர்த்தருடைய சமாதானம் இறங்கி வரட்டும். இவர்கள் மெய்யாகவே பெதேல் என்றதான அனுபவத்துக்குள் வரட்டும். அதை சொல்லி இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே,
இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை முகாந்திரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிலையும் பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருங்க. God bless you. Stay blessed. Stay in Christ. മോളുടെ ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സാക്ഷ്യമാ. ഇവരുടെ ലൈഫിനെ കർത്താവ് എങ്ങനെയാ മാറ്റിയെന്ന് നമുക്ക് കേൾക്കാം. ஏசப்பாவை தெரியாத குடும்பத்துலேருந்து வந்தவ. நாங்கள் மேரேஜ் ஆகி வந்த பின்னாடி எனக்கு என் கணவரோட அத்தை ஒருத்தவங்க கடவுளை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு கிறிஸ்டின்னா பிடிக்கவே செய்யாது, நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும், நான் லவ் மேரேஜ் பண்ண பின்னாடி எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை. நான் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வரும்போது நான் இனி இந்த லைஃபே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் எங்கேயாவது போயிடணும், என் பேரண்ட்ஸுக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, நான் இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துருந்தேன். அப்போ நான் முடிவெடுத்திருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை நான் இவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போன பின்னாடி நான் எங்கிட்டாவது என் பிள்ளையை தூக்கிட்டு நான் போயிடணும்னு நினச்சிருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்டோட அத்தை சர்ச்சுக்கு கிளம்பி வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாப்பா நீ யாருமே வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கல, இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்காக ஒருத்தர் இருக்காரு, நீ என் கூட சர்ச்சுக்கு வா பாப்பா, உன் வாழ்க்கை மாறும், எனக்கு மேலே உன் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வந்த பின்னாடி பாஸ்டர் அப்பா எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் போது நான் நினச்சேன், இனி நம்ம கடவுளுக்காக வாழ்க்கை வாழணும், கடவுளுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அப்போ நான் என் வாழ்க்கையை கடவுளுக்காக நான் ஒப்பு கொடுக்கும் போது அப்போ நான் ஒவ்வொரு காரியம் நினைக்க எனக்கு ஏசப்பா ஒவ்வொரு காரியமும் நடத்தி கொடுத்தாரு. நான் முதல்ல நினச்சது அபி மாறணும்னு நினச்சேன். அதே மாதிரிக்க எந்த பிரச்சனையும் நான் கடவுளுக்கு எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ அப்பையிலேருந்து அபி என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கூடிய சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நினச்சேன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு அந்நிய பாஷையிலான ஒரு அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு பாஸ்டர் அப்பா சொல்லியிருந்தாரு. அது நீங்கள் 3 நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்நிய பாஷை கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ நான் 3 நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். அப்போ எனக்கு 2ஆவது நாள் எனக்கு அந்நிய பாஷை கிடைச்சிச்சு. கிடைச்ச பின்னாடி நான் 2 நாள் ஆகிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்க போகணும்னு நான் நினச்சேன். யதார்த்தமாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட, அப்படி நீங்கள் என் கூட வரணுமா அப்படின்ட்டு. அவங்க எந்த இதுவுமே சொல்லாமல் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு என் கூட சொன்னாங்க. நான் அப்பயே ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என் கூட அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்தவங்க தான். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன், இனி என் கூட சர்ச்சுக்கு இவங்க வரணும் அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து இவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நான் என்னைக்கு சர்ச்சுக்கு காலேஜ் எடுத்து வச்சேன்னா அன்னையிலேருந்து எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சமாதானத்தோடு സന്തോഷமாக இருக்கும். പറയുന്ന സാക്ഷ്യം ഇതാണ്. അവളുടെ ലൈഫിൽ ഒരുപാട് പ്രശ്നങ്ങളായിരുന്നു. മാരേജിന് ശേഷം ഒന്നെങ്കിൽ മരിക്കുക അല്ലെങ്കിൽ വല്ലയിടത്തും പോകാം എന്നൊക്കെ പ്ലാൻ ചെയ്തിരുന്നതാണ്. അങ്ങനെയാണ് യാദൃശ്ചികമായിട്ട് ആരാ പറഞ്ഞ അത്തയാണ് മോളെ അത്ത പറഞ്ഞ് സഭയ്ക്കകത്ത് വന്നേ. അന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു, യേശു മോളെ തൊട്ടു. മോളെ എവിടെയെങ്കിലും പോകാം എങ്ങനെയുള്ള ചിന്തകൾക്കകത്തു നിന്നെല്ലാം മോളെ കർത്താവ് വിടുതലാക്കി വലിയൊരു സമാധാനത്തെ കൊടുത്തു. ഇവിടെ ലഭിച്ച സമാധാനം അത് കുടുംബത്തിൽ മോൾക്ക് അനുഭവിക്കാൻ കഴിഞ്ഞു. കുടുംബത്തിൽ വലിയ സ്വസ്ഥതയും സമാധാനവും ഇപ്പോൾ ഇവർ അനുഭവിക്കുക. ഇന്ന് ഈ സാക്ഷ്യം നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ഇതുപോലെ അവസ്ഥയായിരിക്കാം, പ്രശ്നങ്ങളായിരിക്കാം, പ്രതിസന്ധികളായിരിക്കാം, സോർവുകളായിരിക്കാം. ഇതേ യേശു നിങ്ങളെ വിടുതലാക്കും, ഇതേ യേശു നിങ്ങളെ സ്വതന്ത്രരാക്കും. ഇപ്പം നമ്മൾ ഒറ്റയ്ക്കല്ല സഭയിൽ വരുന്നത്, കുടുംബമായി ഹസ്ബൻഡും കൂടെ ചേർന്ന സഭയിൽ വരുന്നത്. അങ്ങനെ കുടുംബമായി ആരാധിക്കുന്ന സമാധാന സന്തോഷം നിറഞ്ഞ ഒരു ജീവിതം കർത്താവ് നിങ്ങളുടെ കരത്തിൽ തരും. കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഗോഡ് ബ്ലസ് യു. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூணார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்று எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093.
ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.